இங்கே ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய சொந்த பையனை கூட்டிட்டு வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பையனும் அழுதுட்டு இருக்கான். காரணம் ஜாதகத்துல அந்த பையன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இருக்குமா, அதை நம்பி இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. பெத்த பிள்ளையை விட்டுட்டு வேற ஒரு பையனை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களா. இப்போ அந்த பையனுக்கோ வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தன்னுடைய சொந்த பையனை கண்டுபிடிச்சு அவனோட கிட்னியை எடுத்து வளர்க்குறாங்கல்ல, அந்த பையனுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரோட பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குமா. இன்னொரு பக்கம் விட்டுட்டு போன அவங்களோட சொந்த பையனும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய கம்பெனியோட CEO ஆயிடுவான். இருந்தாலுமே தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட ஒன்றாவே பழகிட்டு இருப்பானா. 15 வருஷம் ஓடி போச்சா. இந்த இடத்துல தான் என்னுடைய அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போனாங்க. அதனால அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அசிஸ்டன்ட் கிட்ட அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் தேடி வந்துடுறாங்களா. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அம்மாவோ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிட்டக்க வர, அப்பாவோ தள்ளிப்போ பாத்தியா ஒரு கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷனே கெடுத்துருவான் போல இருக்கு, அவன்கிட்ட வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கக்கூடிய பையனும் பெரிய நல்லவன் மாதிரி வந்துட்டு, அப்பா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, அண்ணே வந்து 15 வருஷமாக வந்து எந்த விதமான ஸ்கூலுக்கும் போயிருக்க மாட்டார் இல்லையா, அதனால இந்த மாதிரி வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, நாம் வந்து அண்ணனை நம்ம கூடயே கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோவோ பணக்காரன்ற உண்மையை சொல்லாமல் சிரிச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஃபேமிலியை சந்திச்சதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போனால் இத்தனை வருஷம் கழிச்சு தன்னுடைய சொந்த பையனை பார்த்துருக்காங்க இல்லையா. ஆனால் அவனையும் வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் போய் படுக்க சொல்கிறாங்க. அவனும் சொந்த பிள்ளை ஸ்டோர் ரூமில் தூங்கணும், தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவன் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ரூமில் தூங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ தத்தெடுத்து வளர்ப்பாங்கல்ல, அவனும் வந்து பெரிய நல்லவன் மாதிரி இருக்கட்டும்ப்பா, நான் வந்து போய் அந்த ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்த்துட்டு நீ எங்கே வேணா படுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் போய் படுக்கிறதுக்காக போயிடுறான். ஆக்சுவலாக தன்னுடைய ஃபேரண்ட்ஸை பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு கிஃப்டாக வந்து $10 மில்லியன் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பானா. ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறத பார்த்த உடனேயுமே தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய பேரண்ட்ஸ் எந்த நோக்கத்தோடு வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத உடனே வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே அவங்க பேரண்ட்ஸ் அவனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை மீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால உனக்கு ஒரு பாடி செக்அப் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ளேயே நேற்று ராத்திரி ஸ்டோர் ரூம்குள்ளே தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து காலையில் மாறிடுவாங்களா என்ன, நிச்சயமாக இதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவனை பெற்றவங்களும் வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கலந்து அவனுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து சுயநினைவோட இருந்த கிட்னியை வந்து மாத்திரத்துக்கு ஒத்துக்க மாட்டான் இல்லையா. இப்போ அந்த தண்ணியை கொண்டு வந்து தன் பையன் கிட்ட குடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவனுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு இதில் ஏதோ கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கானா. அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. சார் உங்கள் பேரண்ட்ஸோட வளர்ப்பு பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அதனால உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் வந்து பிளான் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இதை கேட்டுட்டு அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். பெற்றுட்டா மட்டும் அம்மா அப்பா ஆகிட முடியாது இல்லையா. இப்போ அவங்களோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.